Radio City Podcast. உடல் அளவுல ஆண்கள் என்னதான் வலிமையா இருந்தாலும் மனதளவுல ரொம்பவே வலிமையானவர்கள் பெண்கள் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் தூசியா தட்டி விட்டுட்டு வாழ்க்கையில முன்னேறி வந்த ஒருத்தர் பத்தி தான் இந்த பாட்காஸ்ட்ல நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்ற ஒரு கோட்கான முழு உதாரணமாகவும் இவங்க இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரனரா இருக்கக்கூடிய கல்பனா சரோஜ் பத்தி தான் பேச போறோம். 0 to Hero நான் உங்க RJவிக்கு பேசிட்டு இருக்கேன். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to Hero. 1961 மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ்ல பிறக்கிறாங்க கல்பனா சரோஜ். இவங்களுடைய அப்பா ரொம்பவே சாதாரணமான ஒரு வேலை பார்க்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அப்போ சின்ன சின்ன வில்லேஜ்ல எல்லாம் இந்த கேஸ்ட் ரிலீஜியன் வச்சு நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ரிலீஜியனை காரணம் காட்டி ஸ்கூல்லயும் சரி வீட்லயும் சரி பயங்கரமா ஒதுக்கப்பட்ட ஒரு நபராவே இவங்களும் இவங்க குடும்பத்தினரும் இருந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் கூட பல இடங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு தேத்திட்டு வந்தா அந்த டைம்ல நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா சைல்டு மேரேஜ். அதே மாதிரி இவங்க ஃபேமிலிலயும் இவங்களுக்கு 12 வயசா இருக்கும் போதே ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த மேரேஜுக்கு அப்புறம் இவங்க மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. சோ அதை இவங்களுடைய அப்பா பார்த்துட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், உனக்கு இதெல்லாம் வேணாம், நீ திருப்பி அப்பா கிட்டே வந்துரு, நம்ம வீட்லயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி மகளுடைய வேதனையை பார்த்துட்டு மறுபடியும் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கல்பனா சரோஜுடைய வாழ்க்கையில அவங்க பேசுறதை விட அவங்க சுத்தி இருக்கவங்க நிறைய அவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, அதனாலதான் கல்யாணமான கொஞ்ச நாள்லயே திருப்பி அமிச்சிட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. சோ இதை தாங்க முடியாத அவங்களுடைய குடும்பத்தோட வருத்தத்தை பார்த்து கல்பனா சரோஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளை சுத்தி நம்மளை பார்த்து பேசுற மக்களுடைய வாய் அடைக்கணும் அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்றாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் பார்த்ததுனால அந்த சூசைட்ல இருந்து இவங்க தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு, ஏதோ தப்பா நடந்துகிட்டா யார்கிட்டயோ, அதனாலதான் சூசைட் வரைக்கும் போறா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அந்த கல்பனா சரோஜுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம இறந்து போனாலும் சரி, நம்ம உயிரோடு இருந்தாலும் சரி, நம்ம வாழ்ந்தாலும் சரி, நம்ம வீழ்ந்தாலும் சரி, நம்மளை சுத்தி இருக்கவங்க தொடர்ந்து ஏதாவது பேசதான் செய்வாங்கன்ற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கிறத பத்தி இவங்களை பேச வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு அந்த நேரத்தில் எடுக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வில்லேஜ்ல வெறும் 10 ரூபாய்க்கு டைலர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைலர் வேலையை எப்படி சிறப்பா பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய டிப்ஸ் அந்த இடத்துல கத்துக்கிறாங்க. ஆனா சம்பளம் வெறும் 10 ரூபா தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த கிராமத்துல இருந்தா கண்டிப்பா நம்மளால முன்னேற முடியாது, இந்த 10 ரூபாயிலே நம்ம வாழ்க்கை ஓடிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு மும்பைக்கு வராங்க. மும்பைக்கு வந்து டைலரிங் வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி வேலை பார்த்து, அதாவது இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் முன்னெடுத்த விரும்புறேன், எந்த வேலை வேணாலும் செய்யலாம், ஆனா நம்ம செய்யக்கூடிய வேலையில 100% உழைப்பு இருக்கணும், முயற்சி இருக்கணும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு உதாரணம். 16 மணி நேரம் வேலை பார்த்து அதனால நிறைய காசு சேர்த்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ FM ரேடியோ இவங்க அப்ப நிறைய கேட்பாங்களாம். அப்ப FMல ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஸ்கீம் படி இவங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு கேஸ்ட்ல சேர்ந்த மக்களுக்கு 50,000 ரூபாய் தரோம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஆஃபர் அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப இவங்க மைண்ட்ல பொட்டிக் ஆரம்பிக்கலாமா, ஃபர்னிச்சர் ஷாப் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. சரி, ரெண்டத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே ஆரம்பிக்கிறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சமாவது நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்ஸ் எல்லாம் போய் படிக்கிறாங்க. அதுல அவங்க கத்துக்கிட்ட 3 விஷயம் என்ன அப்படின்னா, ரா மெட்டீரியல்ஸ் எப்படி கம்மி விலைக்கு வாங்குறது, கஸ்டமர் கிட்ட எப்படி நெகோஷியேட் பண்றது, 3வது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி அனலைஸ் பண்றது. இந்த 3த்தையும் அவங்க கத்துக்கிட்ட பிறகு அவங்க பிசினஸ்ல அதை போத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் கல்பனா சரோஜ் ஒரு சூப்பரான விஷயம் பண்றாங்க. அவங்க வளர்றது மட்டும் இல்லாம அவங்க வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் கூட துணையா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்காக ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த NGO மூலியமா கவர்மெண்ட் மக்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ஏழை மக்களுடைய வாழ்க்கையை லிஃப்ட் பண்ண என்னெல்லாம் பண்ண முடியும், நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா அவங்க நேம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இங்கதான் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த டைம்ல காமினி டியூப்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற சூழ்நிலை இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில மொத்தமா 566 குடும்பங்கள் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா, பினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசி அந்த பேங்க்குக்கு இருக்கக்கூடிய மொத்த கடன்லையும் 25% கடனை குறைக்கிறாங்க. மொத்தமா 116 கோடி கொடுத்தாதான் அந்த கம்பெனியை மீட்க முடியும் அப்படின்னு சொல்றதை கேட்டு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 25% பேங்க்ஸ்ல எல்லாம் பேசி அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைச்சு ஃபைனலா
3 வருஷம் கட்ட இருந்த அந்த ஒரு தொகையை 3 மாசத்துல இவங்களுடைய உழைப்பு மூலியமா கட்டுறாங்க. அதுக்கு இவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டெப்ட்ல இருந்த கம்பெனியை இவங்க டேக் ஓவர் பண்ணி இவங்க கத்துக்கிட்ட நிறைய ஐடியாஸை அந்த கம்பெனில இன்செர்ட் பண்ணி 10 எக்ஸ்பர்ட்ஸை உருவாக்கி தொடர்ந்து அதுல முயற்சி பண்ணி கடைசியா அந்த கம்பெனி டெப்ட்ல இருந்து எடுத்து இவங்களே சேர்பர்சனாவும் ஆகுறாங்க. சோ அதுல ஒரு கம்பெனி இவங்க டேக் ஓவர் பண்ணிருக்காங்கன்றது பெருமை கிடையாது, அந்த 566 குடும்பங்களை வாழ வச்சிருக்காங்க அப்படின்றதான் இதுல நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எண்ணிலடங்கா பல அவார்ட்ஸ், இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பல நாடுகளுக்கும் டிராவல் பண்ணி நிறைய விஷயங்கள், ஒரு உமன் ஆண்டர்பிரனர் இப்படிதான் இருக்கணுன்றதுக்கான ஒரு சான்றா இருக்காங்க கல்பனா சரோஜ். இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்னு என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஆரம்பம் அப்படின்றது தேவை. இது பண்ணலாமா வேணாமா, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி ஒரு ஸ்டார்ட்ன்றதை நம்ம கொடுத்தாதான் அதுல வளர்ச்சி அடைய முடியும். 2வது, நாம வளர்ந்தா மட்டும் பத்தாது, நம்மள சுத்தி இருக்கவங்களையும் வளர வைக்கணும். Radio City Podcast.